நீங்கள் ஆப்பிள் 28 பண்ணியிருக்கீங்களா? அப்போது இது வரைக்கும் எந்த ஸ்கில்ஸும் கற்றுக்கல அப்படின்னா ஒரே ஒரு அர்த்தம் மட்டும்தான். உங்கள் லைஃப்பை வேறு யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நானும் உங்களை மாதிரி தான். எனக்கும் எந்த ஸ்பெஷலாக ஸ்கில்ஸும் கிடையாது. அப்படி இருக்கப்ப நானும் ஜாலியாக பசங்களோட ஜாலியாக சுற்றிக்கிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிச்சுக்கிட்டு, காலேஜ் கட் அடிச்சுட்டு இப்படி தான் சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் இந்த டைமில் என் லைஃப்பில் எனக்கு ஒரு பெரிய அடி விழுந்துச்சு. பட்டா தான் திருந்துவோன்னா நம்ம. ஸோ என் லைஃப்பில் நிறைய மோசமான விஷயம் நடந்திருக்கு. உங்கள் லைஃப்லேயும் நிறைய நடந்துக்கலாம். அப்படி இருக்கப்போ நான் எப்படி இதை ஓவர் கம் பண்ணுங்கிறதையும், நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரேன். ஃபஸ்ட் திங், நீங்கள் நான் பண்ண ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இன்னமும் நீங்கள் பண்ண தப்பை வேறு யார் மேலேயே ப்ளேம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லா கெட்ட விஷயத்துக்குமே வேறு யாரை தான் காரணம்னு ப்ளேம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் லைஃப் இன்னும் மோசமாக தான் பார்க்க போகுது. டேம் ஷுவர். அந்த ஃபஸ்ட்டு மாற்றுங்க. நீங்கள் பண்ண தப்பை அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதுலேருந்து எப்படி மூவ் ஆன் ஆகணும்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் குட் ஃபார் கைண்ட். நெக்ஸ்ட்டு நான் கற்றுக்கிட்ட விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லித்தர வந்திருக்கேன். என்னென்னு பார்ப்போமா? இப்போ பார்ப்போம். எங்கள் லைஃப்பில் எல்லாருக்குமே செகண்ட் சான்ஸ் ஒன்று இருக்கும். இது என்னோடய செகண்ட் சான்ஸ். மேபி இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாகவும் இருக்கலாம். சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, இது உங்களோட செகண்ட் சான்ஸாகவும் இருக்கலாம். இந்த வேர்ல்டுக்கு ஒரு இருக்குங்க. கரெக்டாக சொல்லணும்னா எஸ்கே சார் கனா மூவியில் சொல்லிப்பார். இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. ஸோ இப்போ அந்த சேவை நம்ம மாற்ற போகிறோம். ஜெயிச்சவன் சொல்கிறாங்கிறத கேட்குறதெல்லாம் கரெக்டு தான், இல்லைன்னா கொல்ல. ஆனால் நம்ம தோற்று போயிடுவோம்னு நினைக்கிறோமா அவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டினா. ஸோ இங்கே நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர வந்திருக்கேன்னா, நான் எப்படி ஒரு சில விஷயத்தை நான் ஓவர் கம் பண்ணேன், ஒரு சில விஷயம் எதுக்கு நம்மளுக்குள்ள இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் திங், நான் ஒரு 3 விஷயம் எனக்கு தெரியும், அதை உங்களுக்கு ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஃபிட்னஸ், டான்ஸ் அண்ட் ட்ராவல். இதை தாண்டி நான் அடி வாங்கி கற்றுக்கின விஷயத்த நான் எப்படி என் லைஃப்லேருந்து வெளில வரணும்னு ட்ரை பண்ணுற விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ண வந்திருக்கேன். நான் ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லைங்க, எல்லாத்தையும் வந்து கற்றுக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு. நானும் உங்களை மாதிரி தான், சாதாரணமாகவே. ஓகேங்களா? ஸோ இங்கே நான் வளர்றது இல்லாமல் சேர்ந்து வளரலாம். ஸோ சேர்ந்து கற்றுப்போமா?